வெல்கம் டு இந்தியன் குக்கிங் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம கோதுமை தோசையில் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 1/4 கிலோ அளவு சேர்த்துக்கலாம். மாவு கரைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மாவை நல்லா தோசை பதத்துக்கு கலந்துக்கலாம். தோசை ஊற்றிக்கலாம். தோசை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தோசையை திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தோசை ஆறுனதுக்கு பிறகு 2 தோசையாக வச்சு ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பீஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துக்கலாம். ரெண்டு கேரட்டு, ஒரு குடமிளகா, 10 பீன்ஸு, சிவப்பு முட்டைக்கோஸில் ஒரு 7 இதழ் பிரித்து கட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா கீறி வச்சுக்கலாம். பூண்டு ஒரு கட்டி, இஞ்சி ஒரு துண்டு பொடியாக நறுக்கிக்கலாம். பொடியாக நறுக்கின தக்காளி 1. காய்கறி வதங்க தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்பு நல்லா வதங்கின பிறகு காய்கறி சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி முட்டை 2 உடைச்சி ஊற்றிக்கலாம்.
வீட்டில் பண்ண தக்காளி சாஸு ருசிக்கேற்ப சேர்த்துக்கலாம். மிதமான தீயில தண்ணி சேர்க்காம காயை வதக்கிக்கலாம். காய் நல்லா வெந்த பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற தோசையை சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ நம்மளோட தோசை நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.